Hi friends, welcome back my channel. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா DJI Osmo Mobile 7 Pro gimbal unboxing தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் DJI Osmo Mobile 7 Pro gimbal. இத ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே, உள்ளுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸும் ஒரு பேக்கும் ஒன்று இருக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணி அதாவது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள வந்து இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது. இதில் தான் மொபைலை ஃபிட் பண்ணுறது. அடுத்தது வந்து ஓகே, இதுதான் இந்த முக்கியமாக இந்த முறை வந்து ஒரு ஃபீச்சர் என்னென்னு சொன்னால் ரேக்கிங் மோடு ஒன்று சொல்கிறது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேக் பண்ணும். ஸோ நாங்கள் எங்கே போனாலும் இந்த கிம்பிளோடைய ஃபிட் பண்ணிவிட்டால் அது நாங்கள் எந்த பக்கம் போனாலும் அது எங்களை ரேக் பண்ணும். அடுத்தது வந்து ஒரு காபிள் இருக்குது. இது வந்து இந்த கிம்பிளை சார்ஜ் கொள்வதுக்கு பெரிய காபிள். ஓகே, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பேக்குக்குள்ள இதுக்குள்ள தான் கிம்பிள் இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்க போகிற மெயின் ஐட்டம் இதுதான். வாவ், இதுதான் DJI Osmo Mobile 7 Pro gimbal. சும்மா பார்க்கவே அட்டகாசமாக இருக்கு. இந்த கிம்பிள் எப்படி சுற்றி பார்த்தா இப்படித்தான் இருக்கும். ஸோ உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரிவ்யூவும் சேர்ந்து முடிஞ்ச வீடியோவை போடுறேன் உங்களுக்கு. இந்த கிம்பிளை வந்து ஆன் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னு சொன்னால் இந்த கிம்பிளை வந்து இதில் பிடிச்சிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணினாலே இது தானாக ஒன்று ஆகிடும். ஓகே, இதுதான் கிம்பிள் ஆன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். அதோட இந்த முறை வந்து இந்த கிம்பிளோடைய சேர்த்து ரைப்பாட்டை மறியுது. எப்படின்னு சொன்னால் முதல் வந்து ரொம்ப செப்பரேட்டாக தான் இருக்கிறது ரைப்பாட். இந்த முறை வந்து இந்த கிம்பிளோடைய சேர்ந்து ரைப்பாட்டை மறியுது. எப்படின்னு சொன்னால் இதை எப்படி ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக திறக்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா முதல் வந்து DJI Osmo Mobile 6க்கு வந்து அது புறம்பா தான் இருக்கும். அது கிம்பிளுக்கு ஃபிட் பண்ணணுமா இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து இப்படி கிம்பிளோடைய சேர்ந்து வாரது ஒரு நல்ல ஒரு விஷயம். எங்கே போய்க்கே மறந்து அதை விட்டுட்டு போகாமல் கூடவே இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்படி தட்டி விட்டால் அப்படியே உள்ளே போயிடும். இப்போ அடுத்தது இந்த கிம்பிளோட எப்படி இந்த போனை கொள்வதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்குத்தான் வந்து இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டரோட முதல் எடுத்து போனை கொழுகிட்டு அப்படியே அதுக்கு பிறகு அப்படியே கொண்டு கிம்பிளில் கொழுகினா சரி. ஸோ அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த சைட்டில் வந்து கேமரா சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த போன்ற கேமரா வந்து இந்த இதில் இருக்கிற கேமரா சிம்பிளுக்கு மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து போன இந்த ஹோல்டரில் கொழுகிட்டோம். ஸோ இனி வந்து நாங்கள் இந்த கிம்பிளில் கொழுகிறோம். எப்படி கொழுகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த போன்ற நடுவில் வந்து இந்த ஹோல்டர் ஃபிட் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணேன். இனி இந்த போனை கொண்டு போய் அப்படி இந்த கிம்பிளில் எப்படி கொழுகிறோன்னு பார்ப்போம். ஸோ அதுக்குத்தான் வந்து இதில் இந்த ஹோல்டருக்கும் இந்த இதுலேயும் ஒரு 4 புள்ளி தெரியும். இந்த ஹோல்டர்லேயும் இந்த ஒரு 4 புள்ளி மாதிரி இருக்கும். அந்த அதுவும் இதுவும் வந்து மச்ச ஆகிற மாதிரி கொழுகினா சரி. இந்த கிம்பிளில் இந்த ஹோல்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு சொன்னால் இப்படி கிட்ட கொண்டு போகவே அது தானாக ஒட்டிடும். பார்த்தீங்களா என்ன பவர்ஃபுல்லாக ஒட்டிச்சுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து இந்த கிம்பிளோட ஃபோன் கொழுகிட்டோம். ஸோ ஃபோன் கொழுகின பிறகு ஃபுல்லாக பார்க்க கிம்பிள் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த ரேக்கிங் மோடோவை இந்த கிம்பிளில் கொழுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சைட்டில் வந்து இந்த ஹோல்டரோட அப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கும் வந்து நல்ல ஒரு மேக்னெட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இதை கிட்ட கொண்டுடவே அப்படியே ஒட்டிடும். ஓகே, ரேக்கிங் இது ஃபிட் ஆகிட்டு இந்த ஹோல்டரில் இந்த கலெக்டர் இருக்குது. இதில் ஒரு ஸ்விட்ச் பட்டன் இருக்குது. கிட்ட கொண்டு இந்த ஸ்விட்ச் பட்டனை அமர்த்தி கொண்டு பின்னாடி இருக்க ஸ்விட்ச் பட்டனை அமர்த்தி கொண்டு இதை எடுக்க தானாக வந்துடும். இந்த மேக்னெட் விட்டு கொடுக்கும். உங்களுக்கு எந்த பக்கம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொழுவிக்கலாம். ரேக்கிங் மோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ எங்களை ரேக் பண்ணுறதுக்கு
பின்னுக்கு இருக்கிற பட்டினை வந்து ஒரு இப்போ எங்களை ரேக் பண்ண தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் எந்த பக்கம் போனாலும் இப்போ ரேக் பண்ணோம். இப்போ நான் எந்த பக்கம் திரும்பினாலும் ரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கத்துக்கு தானாகவே எங்களை ரேக் பண்ணிட்டு இருக்கும். எங்களுக்கு இந்த ரேக்கிங் மோட் தேவையில்லைன்னு சொன்னால் திருப்பி ஒரு காமத்திடம்னு சொன்னால் பின்னுக்கு இருக்கிற ஒரு சூச்சை அப்படியே ஆஃப் ஆகிடும். இப்போ நாங்கள் இந்த கிம்பிளில் வந்து எங்களை ரேக் பண்ணணும்னு சொன்னால் ரேக்கிங் செட்டிங்ஸை வந்து இப்போ சூச்சால் இல்லாமல் எங்களோட கையாலையும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி 5 விரல் அப்படி நாங்கள் காட்டினோம்னு சொன்னால் ரேக்கிங் ஒன் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்களை அந்த கிம்பிள் வந்து ரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேக்கிங் மோட் இதுதான். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து இது முன்னாடி அப்ளிகேஷனில் தான் இருந்தது. ஸோ இந்த முறை DJI Osmo Mobile 7 Proவில் வந்து வெளியிலேயே இருக்குது இந்த ரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இது. அப்படியே திருப்பி இதை நாங்கள் இந்த ரேக்கிங் மோடை வந்து ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் திருப்பி நாங்கள் 5 விரல் அப்படி காட்டினோம்னு சொன்னால் ஆஃப் ஆகிட்டுன்னு சொன்னால் நாங்கள் எந்த பக்கம் போனாலும் ரேக் பண்ணாது. இப்போ திருப்பி நாங்கள் கையை காட்டினோம்னா ஒன்று ஆகிட்டு இப்போ எங்களை இது ரேக் பண்ணோம். ஓகே, இன்னும் இந்த கிம்பிளில் என்னென்ன ஃபியூச்சரோ இருக்குது, என்னென்ன நல்ல ஆப்ஷனால் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதலாவது 2 தரம் கிளிக் பண்ணால் இப்போ நார்மல் வந்து யூடியூப் மோட்டுக்கு இல்லாட்டிக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இதே வந்து திருப்பி 2 தரம் கிளிக் பண்ணோம்னா அது ஷோர்ட்டு இப்போ ரீல்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த மோடுக்கு வரும். ஸோ இதே வந்து திருப்பி நாங்கள் 2 தரம் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் யூடியூப் மோடுக்கு போயிடும். அடுத்தது வந்து நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொன்னால் பின்னாடி அப்படியே போனச்சுட்டு போனோம்னு சொன்னால் பின்னாடி இருக்கிற ஒரு பட்டன், அந்த பட்டனை 3 தரம் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அப்படியே பின்னாடி திரும்பிடும். ஓகே, அதே பட்டனை திருப்பி 3 தரம் நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் முன்பக்கம் திரும்பி வந்துடும். செகண்டு இப்போ நாங்கள் பேக் கேமராலேயே எங்களையும் வீடியோ எடுக்கலாம். அதே நேரம் பேக் கேமராவில் பின்னாடி ஒரு ஆக்களை வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் டக்குன்னு பின்னுக்கு இருக்கிற பட்டனை 3 தரம் அமைச்சிடம்னு சொன்னால் ஸோ பின்னாடி திரும்பிடும். ஸோ அவையில் வீடியோ இருக்கும். இந்த பட்டனை 3 தரம் அமைச்சினீங்கன்னு சொன்னால் பின்னாடி முன்னாடி இந்த கிம்பிள் திரும்பும். அந்த முதலாவது பட்டன் வந்து இந்த கிம்பிளை வந்து நீங்கள் என்னென்ன மோடுக்கு மாற்றணுமோ இந்த பட்டனை நீங்கள் அமர்த்தி மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த கிம்பிளை வந்து நாங்கள் ஆன் பண்ணணும்னு சொன்னால் இந்த பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருந்தால் ஆஃப் ஆகிடும். திருப்பி நாங்கள் ஆன் பண்ணணும்னா இதாலேயும் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண ஒன்றாகும். ஓகே, அதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த எம் என்ற பட்டன். அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோ எடுக்கல ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனை வந்து நாங்கள் இப்போ செல்ஃபி மோடுக்கு அதாவது வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பாவிக்கிறதுக்கு அந்த மோடுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பட்டன். அதோட அப்படி யூடியூப் மோடுக்கு மாற்றிருந்தாலும் ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறால அதை மாறிக்கொள்ளும். இப்படி 2 தரம் கிளிக் பண்ண இது மாறுது. ஸோ அதை விட இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு பட்டன் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்களே வந்து ரேக்கிங் மோடு இல்லாமல் இந்த கிம்பிளை எந்த பக்கத்துக்கும் திருப்பி கொள்றதுக்கு ஸோ இப்போ இதால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி கேட்க ஒரு பக்கத்துக்கு திரும்பி கொள்ளும். அதோட இந்த லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த லைட்டை ஆன் பண்ணி ஓ பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் வேலை செய்யும். ஒருக்கா இந்த பட்டனை வந்து இப்படி நாங்கள் இறுக்கி ப்ரெஸ் பண்ண மாதிரி சொன்னால் லைட் ஒன் ஆகிடும். அதோட அதுக்கு பிறகு இந்த லைட்டை வந்து கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த பட்டனை நாங்கள் பாவிச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டனை நாங்கள் அப்படியே சுத்தேக்கல இந்த வெளிச்சம் கூடும். ஸோ ஃபுல் பவர் கொண்டு வரலாம். இதே வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் பவர் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதாலேயே குறைச்சி இந்த பவர் பண்ணலாம். திருப்பி இன்னொருக்கா நாங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோம்னு சொன்னால் லைட் ஆஃப் ஆகிடும். இப்படி இந்த DJI Osmo Mobile 7 Pro கிம்பிளில் ஆப்ஷனல் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த DJI Osmoட லாஸ்ட் மாடல் கூட இது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சா இதை வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல கிம்பிளாக இருக்கும். ஓகே, நன்றி வீடியோ பார்த்த எல்லாருக்கும். ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.